இப்பவே நம்ம தங்கம் வாங்கணும், இதுக்கு மேல இன்னும் ஏறிடுமான்னு அவசரப்பட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டி கிட்ட இருந்து நீங்க இன்ஹெரிட் பண்ற ஜுவல்லரினா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் இருக்கணும். இவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறவங்க, இப்போ ஒரு அப்பா பொண்ணுக்கு கொடுக்குற கிஃப்ட்ல எந்த டாக்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் கொடுக்குற டாக்ஸ்ல எந்த டாக்ஸும் கிடையாது. நீங்க இந்தியால வந்து ரெசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா குளோபலி எங்கெல்லாம் உங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ, அசெட்ஸ் இருக்கோ, எல்லாமே நீங்க இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ரெண்டு விதமாவும் இருக்கு. ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேஃப், வெரி லிக்விட். இன்னைக்கு நினைச்சேன்னா நான் வச்சு இமீடியட்டா வந்து லோனும் வாங்க முடியும். வித்தாலும் எனக்கு விற்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ ஒரு வீடு வாங்கியிருந்தேன்னா அதுக்கு டைம் லைன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா நான் இன்னைக்கு விற்கிறேன்னா ரேட் குறையும். அந்த மாதிரி எந்த பயமுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல வந்து ஜுவல்லரி யூட்டிலிட்டி வேல்யூ இருக்கு. ஸோ இது எல்லா பிளஸும் இருக்கிறதுனால டெஃபினட்டா கோல்டு அப்படிங்கிறது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ட் தான். பட் மற்றபடி நான் இப்போ கோல்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்போ இன்னைக்கே தேவை இல்லைன்னா நம்ம இன்னைக்கே வாங்கி வச்சிடணும், இதுக்கு மேல அப்படியே ஏறிடும்ன்ற பயம் தேவையில்லைன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுமே வந்து ஒரு அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா இப்போ ரியல் எஸ்டேட் ஒரு மாதிரி ஒரு சேச்சுரேஷன்ல வந்துருச்சு. ஸோ இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர அடி. வணக்கம் மேம். வணக்கம். தங்கம் விலை நாளுக்கு நாள் பயங்கரமா உயர்ந்துகிட்டே இருக்கு. தங்கம் வாங்காதவங்க இல்ல வாங்கணும்னு பிளான் பண்றவங்க எல்லாருமே பெரிய ஷாக்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தங்கம் முதலீட பொறுத்த வரைக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள பண்ணலாமா? ஓவராலா கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு மேம்? கோல்டு மார்க்கெட் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா பயங்கர சர்ஜ். அண்ட் விளையாட்டா 1.5 லட்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லும்போது இது 1.5 லட்சத்தை தொடுமா, இன்னொரு 5 வருஷம் ஆகுமான்னு யோசிச்சதெல்லாம் இப்போ இன்னைக்கு ஈஸியா 1 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த சர்ஜ்ல நம்ம வந்து இப்பவே நம்ம தங்கம் வாங்கணும், இதுக்கு மேல இன்னும் ஏறிடுமான்னு அவசரப்பட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிமாண்ட் பர்சே நிறைய இன்க்ரீஸ் ஆகதான் இது பிரைஸும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் வெறும் கன்சியூமர்ஸ் கிடையாது, ரீட்டைல் பையர்ஸ் கிடையாது, லைக் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றதுனால இன்னுமே டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது கோல்டுக்கு பர்சே. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுமே வந்து ஒரு அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா இப்போ ரியல் எஸ்டேட் ஒரு மாதிரி ஒரு சேச்சுரேஷன்ல வந்துருச்சு. ஸோ இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர அடி. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா கோல்டுன்றது ரொம்ப ரிலையபிளா லிக்விடாவும் இருக்கு, பெட்டர் ரிட்டர்ன்ஸும் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கிறதுனால மேபி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டுக்கு போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுறதுனால ரேட்டும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி நான் இப்போ கோல்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்போ இன்னைக்கே தேவை இல்லைன்னா நம்ம இன்னைக்கே வாங்கி வச்சிடணும், இதுக்கு மேல அப்படியே ஏறிடும்ன்ற பயம் தேவையில்லைன்றது என்னோட ஒப்பீனியன். இந்தியன் விமனையும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம தனித்தனியாவே பார்க்க முடியாது. எல்லாருக்கும் உடனே எடுத்தோம்னா கண்டிப்பா கோல்டு ஒரு சர்டன் அளவுக்காவது சேர்த்து வச்சுட்டு தான் மற்றதை பத்தி யோசிப்பாங்க. இந்த மைண்ட் செட் கரெக்ட் தானா இல்ல கொஞ்சம் இதுல இருந்து அவங்க வெளியில வரணுமா? இல்ல 100% இந்த மைண்ட் செட் கரெக்ட் தான். ஏன்னா இப்ப வந்து ஒரு எனி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ஃபேமிலியில அவங்க மந்த்லி ஒரு 30,000 இல்ல ஒரு 1 lakh அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குன்னு பிளான் பண்றாங்கன்னா டெஃபினட்டா அதுல ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கிறது பெட்டர். அண்ட் அந்த காம்பினேஷன்ஸ்ல நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இந்தியன் விமன் வந்து கண்டிப்பா கோல்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கோல்டு ஃபார் இந்தியன் விமன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமாவும் இருக்கு. ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேஃப், வெரி லிக்விட். இன்னைக்கு நினைச்சேன்னா நான் வச்சு இமீடியட்டா வந்து லோனும் வாங்க முடியும். வித்தாலும் எனக்கு விற்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ ஒரு வீடு வாங்கியிருந்தேன்னா அதுக்கு டைம் லைன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா நான் இன்னைக்கு விற்கிறேன்னா ரேட் குறையும். அந்த மாதிரி எந்த பயமுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல வந்து ஜுவல்லரி யூட்டிலிட்டி வேல்யூ இருக்கு. ஸோ இது எல்லா பிளஸும் இருக்கிறதுனால டெஃபினட்டா கோல்டு அப்படிங்கிறது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ட் தான். பட் அதோட ப்ரொபோர்ஷன் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். இப்போ கோல்டு வாங்கணும்ன்றதுனால மற்ற மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணி இங்க வாங்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனை கரெக்டா மேனேஜ் பண்ணலாம். நம்ம பேசின மாதிரி இந்தியன் விமன்ஸ் ஆப்வியஸா கோல்டு சேர்த்து தான் வச்சிருப்பாங்க. மேக்சிமம் அதை வந்து கல்யாணத்துக்காக நகையா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கல்யாணம் ஆகிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்கிறவங்க இங்க அம்மா வீட்டுல இருந்து தங்கம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா? தாராளமா எடுத்துட்டு போலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல, as long as இதுக்கான சோர்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். சோ இப்போ எனக்கு எங்க அம்மா வீட்டுல கொடுத்தாங்கன்றது கரெக்ட். இப்போ நமக்கு இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே வந்து எல்லாரும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட கோல்டு வச்சிருக்கோம்னா கோல்டுக்கான பில் வைக்கணும். நம்ம முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் ஒரு அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆசாரி இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்து மாத்துவோம். இல்ல பக்கத்துல ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கும், அங்க எதுவும் சிட்டு
ப்ராப்பரா இப்ப நமக்கு நிறைய சிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. சின்ன சின்ன கிராமங்கள்ல பார்த்தோம்னா அவங்க அங்க நம்பிக்கையின் பேர்ல ஒரு சிட்டு கட்டுவாங்க, அந்த சின்ன நகை கடையில இருந்து வாங்குவாங்க, ஒரு ப்ராப்பர் டாக்ஸ் பில் கூட அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி இன்வாய்சஸ் எல்லாம் வச்சுக்கணுங்கிற அவேர்னஸ் எல்லாம் இப்ப நிறையவே பீப்புள் கிட்ட இருக்கு. பட் இந்த சோர்ஸ் வந்து நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ப்ரூவ் பண்ண முடியற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எவ்வளவு வேணா ஜுவல்லரி யார் வேணா ஹோல்ட் பண்ணலாம். பட் நீங்க சொன்ன மாதிரியே நகை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பாரம்பரியமா தலைமுறையா வருது. சோ எங்க பாட்டி காலத்துல உள்ள நகைக்கு கண்டிப்பா என்கிட்ட சோர்ஸ் இருக்காது. அப்ப நான் அதை ஹோல்ட் பண்றதுனால ஏதாவது சிக்கல் வருமா? பாட்டி கிட்ட இருந்து நீங்க இன்ஹெரிட் பண்ற ஜுவல்லரினா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் இருக்கணும். இப்ப நான் இன்னைக்கு ஏதாவது புதுசா வாங்கிட்டு சும்மாவாது என் பாட்டி கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல முடியாது. சோ இப்ப பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பாட்டியோட வருமானம் எவ்வளவா இருந்தது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பாட்டி காலத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ப வெல்த் டாக்ஸ்னு ஒண்ணு இருந்தது. சோ அதுல அங்க கவர் ஆயிட்டு இருந்தது. சோ இப்ப எதுலயுமே கவர் ஆகாம ஆனா என்கிட்ட அவ்வளவு வெல்த் இருந்ததுன்றது நம்ம அப்படி ஆர்பிட்ரரியா சொல்லிட முடியாது. பட் ஜெனுவினா நமக்கு பாரம்பரியமா வர நகைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகைக்கு இன்னைக்கு பில் யார்கிட்டயும் இருக்காது. அது எதுவும் பார்க்க முடியாது. சோ அதுக்கான சோர்ஸ் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா எந்த சோர்ஸா இருந்தாலும் தப்பு இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இந்த சோர்ஸ் இல்ல நமக்கு இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மேல இருந்தாதான் வேணுமா, இல்ல என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் ஒரு 10 சவரன் 15 சவரன் தான் இருக்குன்னா அதுக்கு கூட வேணுமா? டிபெண்ட்ஸ். இப்போ உங்களோட வருமானம்னா நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே நீங்க ஃபைலே பண்றதே இல்லைன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க ஃபைலே பண்ணது இல்ல, அண்ட் நீங்க அக்ரிகல்ச்சரல் சார்ந்தும் இல்ல. சோ எந்த இன்கம் சோர்ஸுமே உங்களுக்கு சாலிடா இல்லைன்ற பட்சத்துல 10 பவுனுங்கிறதுமே ஒரு பெரிய விஷயம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். சோ அப்ப அதுக்கான சோர்ஸ் வந்து எங்க இருந்து வந்துச்சுன்றது இஸ் அ கொஸ்டின். சோ இப்ப நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னோம்னா பேர் மினிமம் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. சோ நீங்க மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிச்சாலே நீங்க வந்து அந்த லிமிட்டை தாண்டிடுவீங்க, த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டிடுவீங்க. நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும். பட் என் வாழ்க்கையில் நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணல அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா என்னுடைய வருமானம் அந்த லிமிட்டுக்கு கீழே தான் இருந்தது. 2.5 லட்சம் ரூபாய் இப்போ கடந்த ஒரு வருஷமா லைக் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. சோ அப்ப 25,000க்கு கீழே தான் இருந்ததுன்னா 25,000ங்கிறது நான் வந்து சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அமௌண்டா அப்படின்னா இல்ல. சோ டெஃபினட்டா என்னோட எக்ஸ்பென்ஸுக்கே நான் பாரோ பண்ணி தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அப்படிதான் இருக்கு இப்பத்தோட காஸ்ட் ஆஃப் லிவிங். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 10 பவுண்ட் நான் எங்க இருந்து சேர்த்தேங்கிறது இஸ் அ கொஸ்டின். சோ நீங்க அந்த குவாண்டம்னு வரும்பொழுது நீங்க வந்து ஒரு 200 பவுண்ட் வச்சிருந்தா நீங்க வந்து சோர்ஸ் வச்சுக்கணும், நீங்க 10 பவுண்ட் வச்சிருந்தா சோர்ஸ் வச்சுக்கணும், 1 பவுண்ட் வச்சிருந்தா சோர்ஸ் வச்சுக்கணும், அப்படி கிடையாது. என்னோட வருமானம் நான் எவ்வளவு டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்கேன், டாக்ஸ் கட்டினதை விட எவ்வளவு டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும். இப்ப நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல கேட்கும்பொழுது என்னோட வருமானம் வந்து 5 லட்சம் ரூபான்னு சொல்றேன். பட் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 10 பவுண்ட் வாங்கி வைக்கிறேன்னாக்கா இம்பாசிபிள். சோ அந்த மாதிரி உங்களோட சோர்ஸோட கோல்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ மேட்ச் ஆகுற வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நீங்க 2 கிலோ கூட வச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சம்பாதிக்கல அப்படின்னா அவங்க இன்கம் டாக்ஸும் ஃபைல் பண்ண போறது இல்லை. அப்ப அவங்க எவ்வளவு வேணாலும் தங்க வச்சுக்கலாமா? ஹவுஸ் ஒய்ஃப் ஆப்வியஸ்லி அவங்க கோல்டு வச்சிருப்பாங்க தான். இப்போ அவங்களுக்கு எங்க இருந்து சோர்ஸ் வரும்? ஒண்ணு ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு கொடுக்கணும், இல்ல அப்பா வீட்டுல இருந்து வந்திருக்கணும். சோ இப்போ இவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறவங்க, இப்போ ஒரு அப்பா பொண்ணுக்கு கொடுக்கற கிஃப்ட்ல எந்த டாக்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொடுக்கற டாக்ஸ்ல எந்த டாக்ஸும் கிடையாது. அண்ட் இதை தவிர நமக்கு ஜெனரல் பிராக்டிஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒரு அமௌண்ட்டை வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுப்பாங்க, அவங்க அதை வச்சு வீடு மேனேஜ் பண்ணுவாங்க, அதுல பணம் சேர்த்து அதுல அவங்க கோல்டு வாங்குவாங்க. சோ இப்போ அது வந்து கிஃப்ட்ல வராது. சோ இப்போ அந்த மாதிரி எல்லாம் இதுல வந்து இவங்களுக்கு பர்சே டாக்ஸ் பேயபிள் மணி இவங்க கிட்ட இல்ல. யாரோ ஒருத்தர், இவங்க அப்பாவோ அண்ணாவோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் வந்து இல்ல அக்காவோ கூட இருக்கலாம், அவங்க சம்பாதிச்சு அவங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு டாக்ஸ் பெய்டு மணியை தான் இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. சோ அது டபுள் டாக்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. சோ யாரு கொடுக்குறாங்களோ அவங்களோட சோர்ஸ் வந்து ரிப்போர்ட்டடா இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அப்ராட்ல இருக்கிற ஒருத்தங்க அவங்க இந்தியால அவங்க ரிலேட்டிவ் மூலமாவோ யார் மூலமாவோ சிட்டு போடுறாங்க இல்ல கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்? எந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. நம்ம கோல்டு வாங்குறதுக்கும் இப்ப கோல்டு ஒரு ஆர்னமெண்டா ஜுவல்லரியா பர்சனல் எஃபெக்டா வச்சுக்கிட்டு அது விற்கிறதுக்கும் எந்த டாக்ஸுமே கிடையாது இப்போ. பட் இதோட சோர்ஸ் வந்து அகைன் கிளீனா இருக்கணும். சோ நீங்க இந்த கோல்டு ரிலேட்டடா டாக்ஸ் ரிலேட்டடா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே சோர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேப் ஆகணும், அதுதான். சோ மத்தபடி நான் இப்போ இங்க வாங்குறதுக்காக இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காகன்றதுக்கு எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. புதுசா வாங்குறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. ஆனா இந்தியால இருக்கிறத நான் அப்ராட்க்கு எடுத்துட்டு போறேன், இல்ல நான் அப்ராட்ல வாங்கின உடனே இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா அங்க கஸ்டம்ஸ்ல என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்?
கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் சேனல் ரெட் சேனல்னு இருக்கு. ஸோ நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு எடுத்துட்டு வரணும், டிக்ளேர் பண்ணாம எடுத்துட்டு வர முடியாது. அண்ட் இப்போ இங்க இந்தியால வாங்கினதை நான் அங்க எடுத்துட்டு போறது நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் என்னோட கல்யாணத்துக்கு கொடுத்துருக்கலாம். நான் வந்து யூஎஸ்க்கு கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகும் போது இங்க இருந்து நான் அந்த ஜுவல்லரி எடுத்துட்டு போகலாம், அப்சல்யூட்லி பிரச்சனை இல்லை. இதே நான் அப்ராட்ல வேலை செஞ்சு அங்க நான் சம்பாதிச்சிருக்கேன், அங்க சம்பாதிக்கும் போது நான் அங்க கோல்டு வாங்கியிருக்கேன், அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரேன்னாலுமே எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எல்லாமே நான் டாக்ஸ் பெய்டு. இப்ப அந்த கண்ட்ரியா இருந்தா அந்த கண்ட்ரியோட நார்ம்ஸ் படி நாங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு அந்த பணத்துலதான் நான் கோல்டு வாங்கி இங்க எடுத்துட்டு வரேன். லீகலா இருக்கிற வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ நான் இந்தியால இருந்து கோல்டு எடுத்துட்டு அங்க போறேன், அங்க போய் அதை பிளட்ஜ் பண்றதோ இல்ல அங்க சேல் பண்றதோ பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இப்ப நீங்க இந்தியால பர்சலைக்கு இப்போ இதை வந்து குளோபல் லெவல்ல பார்த்தோம்னா இப்ப வந்து நமக்கு குளோபலி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப வேர்ல்டு சுருங்கி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் இந்தியால இருந்து நகை வாங்கினேன், எனக்கு சோர்ஸ் எதுவும் பெருசா இல்லை, பட் நான் இந்தியால இருக்கிற பிளாக் மணி எல்லாம் எடுத்து போட்டு நகையை வாங்கிட்டேன், எடுத்துட்டு நான் வந்து துபாய் போறேன், துபாயில போய் நான் சேல் பண்றேன், என்னை யாருமே வந்து பிடிக்க முடியாது. ஒரு யூஎஸ் போறேன், யூஎஸ்ல போய் நான் சேல் பண்றேன், சேல் பண்ணிட்டு அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னோம்னா இப்ப இந்த ஹோல் டிரான்சாக்ஷன் எங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இங்க நான் கோல்டு வாங்கும்பொழுது ஒரு லிமிட்டுக்கு மேல கோல்டு வாங்கினா நான் என்னோட பேன் கார்டு கொடுக்கணும். சோ இங்க என்னோட பேன் கார்டு கொடுத்திருப்பேன், நான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இந்த கோல்டு வந்து நான் இங்க வாங்கியிருக்கேங்கிறது. சோ இங்க சோர்ஸ் இல்லாம கோல்டு வாங்கினேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இங்க ட்ராக் ஆகுது. அப்புறம் இங்க இருந்து நான் கோல்டு அங்க எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அங்க நான் அந்த கோல்டு விற்கும் போது அந்த அமௌண்ட் வந்து எனக்கு அங்க சோஷியல் செக்யூரிட்டி நம்பரோ ஒரு இங்கத்தோட பேன் ஈக்குவலண்ட் எந்த கண்ட்ரில இருக்கோ அங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ட்ராக் ஆகுது. அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நேஷனலி கண்ட்ரி வைஸ் இவங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் MOU இருக்கு. ஓகே. சோ இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தங்க இந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை கொடுத்துட்டு இந்தியால நீங்க இவங்களோட ரிலேட்டட் பேன்ல என்னெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு எங்களுக்கு சொல்லுங்கன்னா இந்தியால சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு சிஸ்டமும் இருக்கு. சோ அங்கிருந்து யாரும் யார்கிட்டயும் கேட்கவே வேண்டாம், உங்களுடைய அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோடைய ஐடென்டிபிகேஷன் நம்பர், டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பரும் உங்களோட பேனும் லிங்க் ஆகி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்க குளோபலி இன்டர்நேஷனலி பண்றீங்களோ எல்லாமே வந்து இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப ஒரு குட்டி செக்கிங் அக்கௌண்ட்னு சொல்லுவோம் நம்ம யூஎஸ்ல, அந்த மாதிரியான அக்கௌண்டா இருக்கலாம், இல்ல நீங்க சிங்கப்பூர் ஒரு அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வேலைக்கு போயிட்டு நீங்க விட்டுட்டு வந்த PF கிராஜுவிட்டி அந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸா இருக்கலாம். சோ இது வந்து ஒரு சிக்னிபிகண்டான அமௌண்ட் இருக்காது. ஆக்சுவலி ஒரு குட்டி $500, $50, $10, $100 அந்த மாதிரி. இப்ப இது யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்குன்றது. அந்த மொமெண்ட்ல அவங்க கிளம்பி இங்க ஃபுல்லா ஷிஃப்ட் ஆகி வரும்போது ஓகே அந்த அக்கௌண்ட் இருக்கட்டும், அதுல பெரிய அமௌண்ட் இல்ல, இப்ப நீங்க நான் போய் அவசரமா அதை வித்ட்ரா பண்ற அளவுக்கு எஃபர்ட் வேண்டாம் அப்படின்னு அங்க விட்டுட்டு வந்த விஷயம். நீங்க இந்தியால வந்து ரெசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா குளோபலி எங்கெல்லாம் உங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ, அசெட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்க இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். சோ இந்த ஒரு $10, $100 நீங்க அங்க விட்டுட்டு வந்ததை டோட்டலா நீங்க மறந்துருக்கலாம், இன்டென்ஷன் இருக்காது, பட் மறந்துருப்பீங்க. ஆனா இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் கேப்சர் பண்ணி இப்ப இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் நீங்க அங்க வச்சிருக்கீங்க, என்ன ரீசனுக்காக அங்க வச்சிருக்கீங்க. ஏன்னா இப்போ இது வந்து ஜெனுவினான ரீசன் இப்ப நான் சொன்னது, இது ஒரு மெலிஷியஸ் இன்டென்ஷனோட ஒரு தவறுதலான ஒரு நோக்கத்தோட கூட நான் அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கலாம், மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம். சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வந்து இதை ட்ராக் பண்ணி இது என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து டிக்ளரேஷன் கொடுக்க சொல்றாங்க. சோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் குளோபலி எங்க போனாலுமே வந்து ட்ராக் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த அப்ராட்ல இருக்கிற என்னோட அக்கௌண்ட்டை நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக, ஒரு அங்க இருக்க அசெட்டை மேனேஜ் பண்றதுக்காகவோ இல்ல என் பசங்க அங்க போனா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதுக்காக நான் வச்சிருக்கேன், நான் இந்தியா வந்து செட்டில் ஆறேன் அப்படின்னா லீகலா இந்த அக்கௌண்ட்டை நம்ம வச்சுக்க முடியுமா, மெயின்டைன் பண்ண முடியுமா? தாராளமா வச்சுக்கலாம். நீங்க ஜஸ்ட் இங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இப்ப இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நார்மல் அக்கௌண்ட், இப்ப நீங்களும் நானும் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை நான் ரெசிடென்ட் வச்சிருக்க முடியாது. சோ நான் ரெசிடென்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்க அதுக்குன்னு NRO அக்கௌண்ட்னு இருக்கும், அந்த அக்கௌண்ட்ல தான் அவங்க வந்து ஆபரேட் பண்ணணும். அதே மாதிரி ஈக்குவலண்ட் அக்கௌண்ட் குளோபலி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இருக்கும். சோ அவங்க ரெசிடென்ட்ஸ்க்குன்னு இருக்கும், நான் ரெசிடென்ட்ஸ்க்கு இருக்கும். சோ அந்த ரெசிடென்ட் அக்கௌண்ட் நீங்க மெயின்டைன் பண்ண கூடாதுதான். அதை வந்து நான் ரெசிடென்ட்டா மாத்தி நீங்க தாராளமா வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரி நார்ம்ஸை வயலேட் பண்ணாத மாதிரி நீங்க அங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், வச்சுக்கலாம், அதுல எந்த ப்ராப்ளமுமே இல்ல. இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நீங்க இங்க இந்தியன் ரெசிடென்ட்டா இருந்து இங்க நீங்க ரெசிடென்ட்டா டாக்ஸ் பே பண்ணீங்கன்னா குளோபலி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நீங்க இங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கோல்டு லாக்கர்ஸ், இப்போ நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டேன், ஒரு 25-30 இயர்ஸ் அங்கதான் இருக்க போறேன், ஆனா அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வருவேன் அப்படிங்கிற தாட்ல இங்க ஒரு லாக்கரை மெயின்டைன் பண்ணலாமா ஒரு NRI? அதுக்கு நமக்கு எப்படி ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி தானா, இல்ல அவங்களுக்கு டிஃபர் ஆகுமா?
தாராளமா மெயின்டைன் பண்ணலாம். இதே மாதிரி தான். பட் என்ன, லாக்கரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அதே தான். அவங்களுக்கு வந்து இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் இல்ல என்ஆர்இ அக்கௌண்ட் அவங்க வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் லிங்க் தான் அவங்களுக்கு வந்து லாக்கர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லாக்கர்ல அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். லாக்கர் ரெண்ட் பே பண்ணுவாங்க, ரெனியூவல். பட் அவங்களோட வருஷம் அவங்களோட கேஒய்சியை கரெக்டா அவங்க பேங்க்குக்கு சப்மிட் பண்ணிடணும். ஓகே. சோ எல்லா வருஷமுமே அவங்க நான் ரெசிடென்டா தான் இருக்காங்கன்றதுக்கான கேஒய்சி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, தாராளமா வச்சுக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.